டேய் சிஎஸ்கே ஃபேன்ஸ், உங்களுக்குலாம் வெக்கமே இல்லையாடா? என்ன அடி அடிச்சு ஓட விட்டுருக்கோம். 250 ரன்னு. நீங்கள்லாம் வந்து எனக்கு தெரிஞ்சு ஒரு 3-4 இன்னிங்ஸில் சேர்த்து அடிக்கிற ரன்னை ஒரே இன்னிங்ஸில் அடிச்சு நவுத்திட்டோம். ஏன் எதுக்கு வந்து இப்படி அசிங்கப்படுறீங்க? ஸ்டார்டிங்லேயே ஒத்துக்கிட்டு வாக் ஓவர்ப்பா, இந்த மேட்ச் நாங்கள் எல்லாம் ஜெயிக்க முடியாது, நாங்கள் கிளம்புறோம்னு சொல்லிட்டு கிளம்பிருக்கலாம்ல. பார்த்தீங்களா, போன சீசன் நாங்கள் தான் கப்பு. எவர் 1 ஸ்டார். பார்த்தீங்களா, யாரா நீங்களா? ஒரு நிமிஷம். இங்கே பார்த்தீங்களா, 5 ஸ்டார். அப்படிலாம் வந்து ஆர்சிபி ஃபேன்ஸ் வந்து பேசுவாங்கிறதுக்காக தான் வந்து சின்ன ஒரு ட்ரையல். ஒத்துக்குறோங்க, சூப்பர் கேமு. ஆர்சிபி சரியான கேம். இந்த மேட்ச் ஆடுறதுக்கு முன்னாடியே ஆஸ் எ சிஎஸ்கே ஃபேன் எங்களுக்கு 100% தெரியும் சிஎஸ்கே தோற்றுருவோம்னு சொல்லிட்டு. பிகாஸ் ஆர்சிபியோட பிளானிங்கு, அவங்களோட ப்ராக்டிஸ் டைப்பு எல்லாமே செம்மையாக இருக்குது. ஆர்சிபியோடைய பிளானிங்கு, ப்ராக்டிஸோட டைப்பு எல்லாமே செம்மையாக இருக்குது. அதுவும் இப்போ ரீசெண்ட் டேஸில் வந்து தினேஷ் கார்த்திகை ரொம்ப புகழ்கிறாங்க எல்லாருமே. ஃபில் சால்ட் முதற்கொண்டு எல்லாருமே வந்து அவர் ரொம்ப சூப்பராக கோச் பண்ணுறாரு, ரொம்ப டாக்டிக்கலாக கோச் பண்ணுறாருன்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. விச் இஸ் ரொம்ப ஹாப்பி ஆஸ் அ தமிழ்னா. பட் எல்லாருக்கும் ஒரு விஷயம் நல்லா புரியணும். வி சிஎஸ்கே ஃபேன்ஸ் நாங்கள் வந்து பாகிஸ்தானுக்கே வந்து ஸ்டாண்டிங் அவேஷன் கொடுத்துருக்கோம். எப்போனா இந்தியா பாகிஸ்தானில் பெரிய ப்ராப்ளம் போயிட்டு இருந்தப்போ. அப்படி இருக்கும்போது ஆர்சிபி நம்ம பசங்க நல்ல கேம் ஆடினா நாங்கள் ஸ்டாண்டிங் அவேஷன் கொடுக்க மாட்டோமா? 100% நாங்கள் கொடுப்போம். சூப்பர், செம்ம கேம் ஆடினீங்க இது. ஏன்னா வந்து 100% சொன்னால் 250ங்கிறது வந்து ஈஸியான ஸ்கோர் கிடையாது. வெதர் யூ பேட்டிங் ஃபர்ஸ்ட் ஆர் பேட்டிங் செகண்ட், சத்தியமாக அது ஈஸியான ஸ்கோர் கிடையவே கிடையாது. கலக்கிட்டீங்க. ஆனால் அதுக்காக நாங்கள் தான் கெத்து, நாங்கள் அப்படி இப்படி அந்த மாதிரிலாம் வந்து பேசுகிற ஆளுங்க சிஎஸ்கே ஃபேன்ஸ் நாங்கள் கிடையாது. ஓகே, இன்னைக்கு மேட்ச்சில் என்னாச்சு? ஸ்டார்டிங்கில் ஓப்பனாக சொன்னால் ஃபீல்டிங் செம்ம ஃப்ளாப்பி. விராட் கோலி கேட்சை எடுத்துருக்கணும் சிவம் துபே. பட் அவர் பெரிய டேமேஜ் பண்ணலைனாலும் அந்த சமயத்தில் விராட் கோலி விக்கெட் போயிருந்ததுன்னா மொமெண்டம் டக்குன்னு நம்ம பக்கம் ஷிஃப்ட் ஆயிருக்கும். ஸோ அப்போ வந்து நம்மளோட பாடி லாங்குவேஜ், நம்ம டாமினேஷனே வேறு லெவலில் இருந்திருக்கும். பட் வி மிஸ்ட் இட். ஸோ ஃபீல்டிங்கில் வந்து பெரிய ஃப்ளாப் ஆன மாதிரி எனக்கு ஃபீல் ஆச்சு. அண்ட் ஆப்வியஸாக எவ்ரி ஒன் நோஸ் தேவ்தத் படிகல் ஃபார்ம் ஆஃப் ஹிஸ் லைஃப்பில் இருக்கார், பிரிக்கிறாரு. வி லவ் டு சி ஹிம் இன் இந்தியன் கலர்ஸ். ஏன்னா வேற ஜோனில் ஆடிட்டு இருக்காரு. தேவ்தத் படிகல் ஆடும்போது எப்படி இருக்குன்னா, எப்படி இந்த மனுஷன் இப்படி ரன் அடிச்சிட்டு இருக்காரு, அதாவது ஒரு மாதிரி அக்ரெசிவ் பிளேயர் மாதிரியே தெரியல, ஆனால் அடிச்சு நோத்துறாரு. ரொம்ப அக்ரெசிவாக ஷாட்ஸ் கனா அப்படின்னா அந்த மாதிரி ஸ்கூப் கீப்லாம் போடாமல் க்ளீனாக அடிச்சுனே இருக்காருங்க. ஹேட்ஸ் ஆஃப் டு தேவ்தத் படிகல். அடுத்து பார்த்தீங்கன்னா புவனேஸ்வர் குமார், கங்க்ராச்சுலேஷன்ஸ் ஃபார் ஹிஸ் 200th விக்கெட். கலக்கிட்டாரு, செம போலிங், அவரும் செம்மையாக போட்டார். தென் நம்ம டிம் டேவிட், பா லிட்ரலி பா. ஏன்னா அவர் அடிக்கிறது 6 அடிக்கணும்னு அடிக்கல, பால் உடைக்கணும்னு அடிக்கிறாருங்க. திருச்சுன்னு போதுங்க ஒரு 6-ம். செம்ம கேமுங்க. அந்த மனுஷன் தான் மேட்சை சேஞ்ச் பண்ணது. அன்சுல் கம்போஜ் விக்கெட் எடுத்தாரு, பட் அது வெரி வெரி ஹார்ட் லக். அது நோ பாலாக போயிடுச்சு. மேபி அந்த நோ பால் இல்லாமல் இருந்திருந்தா ஒரு 220 or 210 இருந்திருப்பாங்க. ஏதாச்சும் ஒரு ட்ரை பண்ணியிருப்பாங்க சிஎஸ்கே. பட் 250ங்கிறது வாய்ப்பே இல்லைங்க. ஓப்பனாக ஆஸ் அ சிஎஸ்கே ஃபேன் பிக் டிசப்பாயின்மெண்ட். கைக்வாத் ஒர்க் அவுட் ஆகலை, சாம்சன் ஒர்க் அவுட் ஆகலை, டாப் 3 ஆயுஷ் மாத்திரே ஒர்க் அவுட் ஆகலை. ஆனால் சஃப்ராஸ் கானுங்க நின்றுட்டாரு. என்ன ஆட்டம் ஆடினாருங்க. நான் ஜெயிக்கிறேன் தோக்குறேன் மேட்டர் இல்லைடா, நான் யாருன்னு உனக்கு காட்டுறேன், அந்த மாதிரி அடிச்சாருங்க சஃப்ராஸ் கான். பிரிச்சு பேன் பார்த்துட்டாரு. லிட்ரலி ஷார்ட் பால்ஸை பழிச்சுன்னு வச்சுனே இருந்தார். அவுட் ஆகிட்டாரு. ஏன்னா நான் டீமுக்காக ஆடி 250க்கு போகும்போது வி நீட் டு கிவ் இட் ஆல். என்ன ஆனாலும் பார்த்துக்கலாம், போயினே இருக்கணும். அடிச்சு கீழே உண்டனா அவுட் ஆகிட்டேன்னா போய் அவ்வளோதான், முடிஞ்சிச்சு. ஆனால் அதுக்காக சண்டை போடுறத உள்ளங்க அச்சு நவுத்துனாருங்க. ஸோ பிக் சல்யூட் ஃபார் சஃப்ராஸ் கான். அதுக்கப்புறம் பிரசாந்த் வீர் எக்ஸ்பெக்ட் பண்ணல செம்மையாக பண்ணுவாருன்னு சொல்லிட்டு, பட் நல்லா பேட்டிங் ஆடினாரு. அட் த சேம் டைம் விராட் கோலியை டக்குக்கே தூக்கிறதுக்கான ஒரு ரன் அவுட் சான்ஸும் கிடச்சிது. பட் ஃபைன், எல்லாமே ஒர்க் அவுட் ஆகணும்னு இல்லைல்ல. தென் கடைசியாக ஜேமி ஓவர்டன், அவரும் வந்து சில ஷாட்ஸ்லாம் நல்லா ஆடினார். ஓவரால் பார்த்தீங்கன்னா டுடே சிஎஸ்கே ஹேட் அ வெரி வெரி பேட் டே. அண்ட் 100% as a சிஎஸ்கே ஃபேன் வி ஆல் நோ தட் இந்த மேட்சுக்கு போகிறதுக்கு முன்னாடியே சிஎஸ்கே தோற்று போயிடும்னு நல்லாவே தெரியும். ஏன்னா ஆர்சிபி வேற லெவலில் இருக்கானுங்க இந்த சீசன். பட் ஆல் தி பெஸ்ட் ஃபார் தெம். பட் ஆனால் இந்த பஞ்சாப் ஆர்சிபிலாம் வந்து ஒரு தனி ஜோனில் இருக்காங்க. லெட்ஸ் see what will happen. ஸோ இன்னைக்கு என்னோட டாப் 3 பர்ஃபார்மன்ஸ் யாருன்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஒன் ஐ வில் கிவ் டு ஆப்வியஸ்லி டிம் டேவிட். ஏன்னா டிம் டேவிட்ன்ற ஒரே மனுஷன் தான் இந்த மேட்சே மாற்றி விட்டாரு. ஜஸ்ட் ஒன் டிஃபரன்ஸ் பிட்வீன் சிஎஸ்கே அண்ட் ஆர்சிபி இஸ் டிம் டேவிட். ஸோ டிம் டேவிட் பிரிச்சிட்டாரு. So he is the number 1 performer. So number 2, I will give it for Safras Khan.
பிகாஸ் அந்த சுச்சுவேஷனில் டாப் 3 போன அப்புறமும் ஒரு மனுஷன் அதில் நின்று நாங்கள் காட்டுறேன்டா யாருன்னு காட்டுற அந்த 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 ஈகோ வச்சே ப்ளே பண்ணுறாருன்னா பெரிய விஷயம் தான். மை செகண்ட் பெர்ஃபார்மன்ஸ் கோஸ் டு சஃப்ராஸ் கான். தேர்ட் ஒன் ஐ வில் கிவ் இட் ஃபார் ஆர்சிபி கேப்டன் ரஜத் பட்டிடர். ஏன்னா டிம் டேவிட் அடிக்கிறாருன்னு உடனே இவர் தான் 50க்குலாம் போவே இல்லை, எல்லாத்தையும் தூக்கி போட்டு எனக்கு டீம் தான்டா முக்கியம்னு சொல்லிட்டு அந்த மனுஷனுக்கு ஸ்ட்ரைக் கொடுத்துட்டே இருந்தார். விச் இஸ் ஐ லவ் டு see that. ஒரு மாதிரி செல்ஃப்லெஸ்ஸாக ஆடின மாதிரி இருந்துச்சு. ஸோ திஸ் மை டாப் 3 பெர்ஃபார்மன்ஸ். எஸ் மக்களே, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களாம் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஸோ தட் நம்மளோட டெய்லி அப்டேட்ஸ், நியூஸ், ஷார்ட்ஸ், ஃபிட்னஸ் வீடியோஸ் எல்லாமே நீங்கள் பார்க்கலாம். ஸோ until it's bye from Sri. Take care.